Hi friends, welcome to the Next.js series. நாம் இந்த tutorial என்ன டாபிக் பார்க்க போறோம்னா how to fetch all the items from the database and display using a server action. இப்போ வந்து எனக்கு ஒரு டேட்டாபேஸ்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. அந்த கலெக்ஷன் நேம் வந்து ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்ல எனக்கு ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு டாக்குமெண்ட்ல இருக்க டேட்டாஸும் நான் ஃபெச் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும் ப்ரௌசர்ல எதை யூஸ் பண்ணினா சர்வர் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நான் டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் மாடல் அப்படிங்கிறத டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்க நம்ம டுட்டோரியல்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மாடல் நேம் வந்து நான் இங்கே ப்ராடக்ட் மாடல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் மாடலில் ஸ்கீமா நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டி நேம்ஸ், நேம், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், நேம், கேட்டகரி, ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராடக்ட் மாடல் நேம் வந்து ப்ராடக்ட். இது வந்து சிங்குலர் ஃபார்ம். நீங்க டேட்டாபேஸ்ல பார்க்கும்போது இது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கிரியேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மாடல்ஸ். நீங்க இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப் ஃபோல்டர்ல வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸுங்கிறதுல வந்து பேஜ்.js நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் பேஜ்ல நான் வந்து இங்க சர்வர் ஆக்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெட்ச் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அது வந்து எங்க நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆக்ஷன் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ ஆக்ஷன் அப்படிங்கிறதுல போனா உங்களுக்கு வந்து ஸோ இந்த ஆக்ஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க வந்து ஃபுல்லா சர்வர்ல நம்மளுக்கு ரன் ஆகுறதுனால, யூ ஹேவ் டு யூஸ் அ டைரக்டரி கால் யூஸ் சர்வர் அப்படிங்கிற டைரக்டரி நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அவாய்ட் டிபி கனெக்ட். ஃபர்ஸ்ட் நீங்க டிபி கனெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம் டிபி எப்படி கனெக்ட் பண்றது. ஸோ யூ ஹேவ் டு இம்போர்ட் ஃப்ரம் திஸ் டிபி கனெக்ட். ஸோ அந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் டிபி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டிபி கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிற உங்களுக்கு மாடல் இருக்குது. அதையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் ஃபெச் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து அசிங்க் இருக்கனால நம்ம வந்து அவாய்ட் யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டாஸ் எல்லாம் நான் ஃபெச் பண்ணணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நான் ஃபெச் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இதுல வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ இத வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் எனக்கு எரர் வந்துச்சுன்னா, ஸோ எரர் அனேபிள் டூ ஃபெச் ப்ராடக்ட்ன்னு எனக்கு எரர் த்ரோ ஆகணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் பேஜ்ல இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இந்த ரிட்டர்ன் ஆகுற ப்ராடக்ட்ஸ நான் வந்து மேப் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த இமேஜஸ் எல்லாமே நான் டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இங்க டிஸ்ப்ளே பண்ணனா, இது வந்து சர்வர்லேருந்து ஃபெச் பண்ணிட்டு இருக்கனால, நான் இங்கேயே லிஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஃபெச் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த சர்வர் சைடு இருக்கறனால, இங்க நீங்க வந்து கிளையன்ட்டுக்கான கோடிங் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால ப்ராடக்ட் லிஸ்ட்டுங்கிறது வந்து தனியா நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பாத்லயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ப்ராடக்ட் லிஸ்ட் டாட் ஜேஎஸ்ன்னு நான் குடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்குள்ள நான் ஒரு ப்ராப்ஸா எத பாஸ் பண்றேன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு டேட்டாபேஸ்லேருந்து என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஃபெச் பண்ணி ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டாபேஸ்ல எல்லா டேட்டாஸும் அந்த மாடல் வந்து ப்ராடக்ட்ஸ் டாட் இந்த ஃபைண்டுங்கிற மெத்தட்ல நம்மளுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டும் இங்க 10 டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 10 டாக்குமெண்ட்ஸும் ஃபெச் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிரும். அந்த ரிட்டர்ன் பண்ணத இந்த ப்ராடக்ட்ஸ் வரும். இந்த ப்ராடக்ட்ஸ வந்து அ இந்த ப்ராடக்ட்ஸ்குள்ள தான் எனக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ இத வந்து நான் வந்து ப்ராப்ஸா பாஸ் பண்ணி இங்க ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ நான் என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்குள்ள நான் போகணும். இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் எங்க இருக்குன்னா, டாட்/ப்ராடக்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு நான் போய்க்கிறேன். இந்த ப்ராப்ஸ வந்து அ நான் இங்க பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எதோடதுன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ தான் நான் இங்க பாஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல. ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, ப்ராடக்ட் அரேங்கிற அ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க எனக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கோ மேப் பண்ணி ப்ராடக்ட் நீங்க இங்க என்ன நேம் வேணா குடுத்துக்கலாம். ஸோ அத வந்து நான் மேப் பண்ண போறேன். ஸோ டெவ் அப்படிங்கிற
அ இதுல வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ, அதனால நான் என்ன பண்றேன், இதுல கீப் வந்து ப்ராடக்ட் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ப்ராடக்ட்டோட அண்டர்ஸ்கோர் ஐடி வந்து நான் ஃபெட்ச் பண்றேன். ஸோ, ஒவ்வொன்னா நான் வந்து ஃபெட்ச் பண்ணணும். ஸோ, அதுக்காக ஃபெட்ச் பண்ணி, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இங்க வந்து எனக்கு இமேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட் ட்ரெஸ்ஸஸ் ப்ராடக்ட் 1 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இமேஜஸ்க்கெல்லாம் நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பப்ளிக் ஃபோல்டர்ல கிட் ட்ரெஸ்ஸஸ்ன்னு இருக்கு. அந்த கிட் ட்ரெஸ்ஸஸ்ல ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3 உங்களுக்கு எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கோ, அந்த ப்ராடக்ட்டோட இமேஜஸ் எல்லாம் நான் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இமேஜ் அப்படிங்கிறது வந்து நாம வந்து நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல நெக்ஸ்ட் இமேஜ்ங்கிறதுல நான் இமேஜ்ங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ, அப்பதான் நம்ம இமேஜ வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஸோ, சோர்ஸ்ங்கிறது வந்து ப்ராடக்ட் டாட் இமேஜஸ். ஸோ, இங்க வந்து ப்ராடக்ட் டாட் இந்த பாத்ல இருக்கிற ஃபைல ஆக்சஸ் பண்ணோம்னா, ஐ ஹேவ் டு கோ டூ திஸ் கிட் ட்ரெஸ்ஸஸ். இதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராடக்ட் 1ல இருக்க இமேஜ வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ, ப்ராடக்ட் டாட் இமேஜஸ், ப்ராடக்ட் டாட் இல்ல எனக்கு வந்து இந்த இமேஜஸ் டிஸ்ப்ளே ஆகலைன்னா, அல்டர்னேட்டிவ்ல ப்ராடக்ட் டாட் நேம வந்து டிஸ்ப்ளே பண்ணு. ஸோ, இதோட விட்த், ஹைட் எல்லாம் குடுத்தாச்சு. ஸோ, H3 அப்படிங்கிறதுல வந்து எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஹெட்டிங்ல ப்ராடக்ட் டாட் நேம் அப்படிங்கிறத டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ, ப்ராடக்ட் டாட் நேம்ங்கிறது வந்து இந்த நேம் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ப்ராடக்ட் டாட் கேட்டகரி அப்படின்னா கிட் ட்ரெஸ்ஸஸ், ப்ராடக்ட் டாட் பிரைஸ்னா எனக்கு 29 பாயிண்ட் அந்த ரூப்பீஸ் என்னவோ அது வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். எனக்கு வந்து ஒரு பட்டன் இருக்கும். வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ, இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் இது பார்த்துட்டு. ஸோ, ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் மேப் பண்ணி, நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். எதுல ரிட்டர்ன் பண்றேன்னா, இந்த ப்ராடக்ட் அரேல ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ, எந்த ஐடி நம்ம இது பண்றோமோ, எனக்கு 2 ஐடி இருக்குன்னா, அந்த 2 ஐடியும் அரே ஸோ லூப் ஆகி எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அரேல எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இத டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான் நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன்ல டெவ்ங்கிறதுல வந்து ப்ராடக்ட் அரேவ நான் டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இது வந்து எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்டின்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட் ஸோ இங்க வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸோ பேஜ் டாட் ஜேஎஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் ஆயி ரிட்டர்ன் ஆயிரும் உங்களுக்கு இது. ஸோ நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நான் இது சேவ் பண்ணிட்டு, நான் வந்து ப்ரௌசர் போறேன். ப்ரௌசர் போயி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு அந்த ப்ராடக்ட்ஸோட இமேஜஸ், அ ப்ராடக்ட்ஸோட நேமு, ப்ராடக்ட்டோட கேட்டகரி, ப்ராடக்ட்டோட பிரைஸ் அதெல்லாமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ just I have to show. So you will be getting some error right here, right? So இதுல பார்த்தீங்கன்னா, only plain object can be passed to the client component from server component அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்க வந்து action.jsல ஸோ ப்ராடக்ட் டாட் ஃபைண்டுங்கிற ஒரு மெத்தட் வந்து நம்மளுக்கு மாங்கோ டாக்குமெண்ட்ல இருக்க எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தருது. ஸோ இந்த லீனுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்ன பண்ணும்னா, ஒரு பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ட நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் மாங்கோ டாக்குமெண்ட்ட ரிட்டர்ன் பண்றதுக்கு பதிலா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க டாட் லீன் அப்படின்னு குடுத்துட்டு, இங்க ஒரு மெத்தட் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த எரர் வந்து உங்களுக்கு இப்ப டிஸப்பியர் ஆயிரும். ஸோ நான் இப்ப சேவ் பண்றேன். அது சேவ் பண்ணிட்டு, ஸோ இந்த எரர் வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆயிரும். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் அ மெத்தட் கால்ட் டாட் லீன் மெத்தட். ஸோ அந்த டாட் லீன் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாங்கோஸ்ல நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ்ல கொரி பண்றோம் அப்படின்னா, அது வந்து மாங்கோஸ்ல இருக்க டாக்குமெண்ட்ட ஆப்ஜெக்ட்டா பை டிஃபால்ட்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இத வந்து நம்ம லீன் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் மாங்கோஸ் டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு தடவ ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபௌட் திஸ். ஸோ அதனால தான் நம்ம இங்க லீன் மெத்தட் யூஸ் பண்ணி, அது பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டா மாத்திட்டு, நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா, நம்மளுக்கு அந்த எரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் அரேல என்னென்ன இருக்கோ, அது வந்து ரிட்டர்ன் பண்ணிருது. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணையில நம்மளுக்கு இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ ஒன்ஸ் நான் இங்க வியூ டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இது ஒரு பட்டன். இத கிளிக் பண்ணா இந்த
பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ப்ராடக்ட் 1ன்னா அந்த ப்ராடக்ட் 1ங்கிற டீட்டெயில்ஸ் இதோட டீட்டெயில்ஸ் பேஜ் எனக்கு போகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிங்க் href அப்படி தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்லாஷ் ப்ராடக்ட் இங்க வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல பார்க்கலாம். ஸோ எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம வந்து நம்ம வியூ பண்றது அப்படின்னு. ஸோ இந்த ப்ராடக்ட்ல இங்க என்ன ஐடி வந்திருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன ஐடி வந்திருக்கோ, அந்த ஐடிய வந்து நான் பாஸ் பண்ணி, அந்த பட்டன வந்து நான் கிளிக் பண்ணேன்னா, பர்ட்டிகுலர் ஐடிக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரௌசர் போறேன். ஸோ ப்ரௌசர் போய் இங்க கிளிக் பண்றேன் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ்ல 1ங்கிற ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபைல் நேம், இந்த ரூட் நேம். ஐடிங்கிறது வந்து அ உங்களுக்கு வந்து /1ல என்ன இருக்கு ஐடி. ஸோ அந்த ஐடி வந்து 1ங்கிறது டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஸோ அந்த ஐடியில நம்மளுக்கு என்ன டிஸ்ப்ளே ஆயிருக்கோ, அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ இது வந்து அந்த பர்ட்டிகுலர் ஐடி அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் ஃபெட்ச் பண்றது நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஃபெட்சிங் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ் யூசிங் சர்வர் ஆக்ஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து சர்வர்லேருந்து நம்ம ஃபெட்ச் பண்ணிட்டு வரதுனால, கிளையண்ட்டுக்கான ரிலேட்டடான இது எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. ஸோ ஃபெட்ச் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது இங்க போகும். ஸோ ஆக்ஷனுக்கு போகும். அந்த ஆக்ஷன்ல ஃபெட்ச் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் டிபி கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபைண்ட் டாட் லீன் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு பிளெயின் ஆப்ஜெக்ட்ட ரிட்டர்ன் பண்றதுக்காக. ஸோ இத வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிருவேன். இஃப் இட் இஸ் எனி எரர் த்ரோ ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எங்க வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வரும். இந்த ப்ராடக்ட்ஸ நான் ப்ராப்ஸா பாஸ் பண்ணி ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு போகும். இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து டாட் ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு போகும். இங்க மேப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி ஒரு அரேல இந்த ப்ராடக்ட் அரேல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இது வந்து ரிட்டர்ன் ஆகும். ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆனோனே உங்களோட ஸோ இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ஸ் பேஜ்க்கு உங்களுக்கு போயி இது ஃபுல்லா டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும்னா, இந்த மாரி குடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க டெயில்விண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டைலுக்கு நீங்க டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ரோ குடுத்தீங்கன்னா, ரோல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஸ்டில் எக்ஸிக்யூட்டிங். ஸோ எரர் வருது. என்ன எரர்? ஸோ flex row match the client. HTML didn't match the client. As a result, the tree will be regenerated on the client. So some mistakes we have done. So I'll just remove this for now. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ ரோல வேணும்னா ரோல நீங்க டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். So this is all about fetching all the items from the database using a server action. Thank you.